இப்போ சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்க. சர்ப்ரைஸ் கேக் கட்டிங். சரி, இந்த பொக்கே எடுத்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க. இப்போ அஃபிஷியலி வைஃப் எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மேலே ஓ திடீரெண்டு வைஃப்னு சொல்ல பக்கம் இல்லைடா, கொஞ்சம் நாள் போகணும். எக்ஸ்கூஸ் மீ, இவ்வளோ நீ விளக்கிட்டா யாராப்பா? மறுபடியும் ஒரு பிறந்த வாழ்த்துக்கள். 30 முடியுமா இருக்கியா இந்த வேலையெல்லாம்? அழகான ஒரு செலிப்ரேஷன். லைட்ஸுக்கு நடுவில் நீங்களும் ஒரு ஸ்டார் மாதிரி அப்படி ஜொலிக்கிறீங்க இன்றைக்கி. சரி, ஒரு கலர்ஃபுல்லான பொக்கே அனுப்பியிருக்காங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்போவும் கலர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யாராக இருக்குமென்று நினைக்கிறீங்க அனுப்பினது? வேறு யாரு? அப்போ ஹஸ்பண்டே ஒரு கிஃப்ட்னு சொல்ல வாரீங்க. அவரே கிஃப்ட் தான். என்னவா இருக்குமென்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாக்ஸ் பார்க்க கோல்டு மாதிரி இருக்கு, உள்ளுக்கு இருக்கு. சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் கினி. நான் கிருஷ்ணா. ஓகே, நைட் பார்த்துருப்பீங்க வீடியோ. நீங்கள் அன்னிட கேக் கட் பண்ணாங்களா? அன்றைக்கி வந்து பிறந்தநாள் நடந்தது. அதில் வந்து சர்ப்ரைஸாக அண்ணா வந்து பொடியில் கொஞ்சம் செட் பண்ணி கேக்குகள் வந்து மொட்டை மாடியில் கொண்டு போய் நாங்கள் கூப்பிட்டு கொண்டு வெட்டின. நாங்கள் அது சர்ப்ரைஸாக என்ன சொல்கிற பெரிய அளவு இல்லாட்டியும் நாங்கள் நார்மலாக நைட்டில் கேக் கட் பண்ணுற மாதிரி எல்லா அண்ணாக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சவரங்க எல்லாரையும் சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கேக் கொண்டு எடுத்து வெடியெல்லாம் கொளுத்தி கொஞ்சம் நார்மலாக செலிப்ரேட் பண்ண. நாங்கள் இப்போ வழக்கம் போல் நாங்கள் நைட்டில் கேக் பண்ணால் மாலை நேரத்தில் வந்து பெருசாக செய்கிறது தானே. அப்போ அதுக்காக தான் நாங்கள் அன்றைக்கி வந்து கேக் கொண்டு செய்ய கொடுத்தாங்க ஸ்வீஸ் கேக் கடையில். அப்போ அதை எடுக்கிறதுக்காக நானும் பண்ணாங்க. இப்போ வந்து போயிட்டு கொண்டுருக்கோம். ஸ்வீஸ் கேக் கடை எங்கட பழமையான ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற கடையில் நெருப்பா செய்யுமா அண்டையான் கல்யாண கேக் காசு கொடுக்கல. அதே மாதிரி அதுக்கு ஒரு கேக் கொண்டு செஞ்சதில்லை. அதுக்கு முதல் ஒரு கேக் கொண்டு வந்ததில்லை. ஏதோ ஏதோ கேக் கொண்டு பேமெண்ட் செய்யணும்டா. 2400 உங்களுக்கு பில் போட்டோம். அதுவோ ஏதோ ஒன்று பெண்டிங் நிற்கிது. அதோட அதாட்டு யாருக்கு செஞ்ச கேக்? அது வந்து இந்த பிள்ளைகளுக்கு சுண்டுபுள்ளி பிள்ளைகளுக்கு. ரைட் உங்களுக்கு போட்டோ ரைட். ஓகே, ஆடியில் ஆளுக்கு பஸ்ஸாலே சரியா? இது முடிஞ்சோ? இந்த மாதிரி தான் இருக்கு கேக். தூக்கி வச்சு விட்டான் லேங்காவோட மேலுக்கு. அது சரி, ஏன்டா ஐயோ என்னையும் கொண்டு வச்சு விட்டாங்க. கப்பல் தானே உள்ள. நான் ஒரு பிரேம் ஒன்று செஞ்சு கொடுத்தேன்ல அப்படியே வைக்க சொல்லி. அப்போ நானே எங்கே தூக்கி கொண்டு தான் நினைக்க முடியலைங்க. நான் எடுங்க வாப்பா, அது கேளுங்க இருக்கா? ஏன் நான் செஞ்சு கொடுத்த போட்டோ தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிறேன்ப்பா. ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாரு. என்னென்ன நான் ஒன்று அனுப்பினான்டா. இங்கே அது சும்மா முடலை போடாது. இதை தூக்கி அப்படி வச்சுட்டோம்ல நீங்கள். அப்படி பெருசா அப்படி இதாலும் இந்த எழுத்து வரணும்டா. forever mine உண்டு. மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கு. தனித்தனி போட்டோ இல்லைடா, அது வெட்டுப்பட்டு இதை ஆள் பார்த்துருக்கு. ஐயோ சாமான் பிரிண்ட் பண்ணி போட்டு வெட்டி வச்சுக்குது எழுத்து இல்லை. அது பிரிப்பா நீங்கள் ஏன் வெட்டி வச்சுக்கிறோம்? அவரை வெட்டி வச்சார். அதான் நம்மளுக்கு மண்டே கொண்ட போயிரு வழக்கம் அடிக்கிற மாதிரி அது தனி அடிக்க வலிக்கு. ஓகே, மூத்த கொடுக்கும். என்ன வர நமக்கு செட் பண்ணி என்ன விளக்கஞ்சணும் லாபம்? இதில் அந்த எழுத்து இருக்குல்ல, அந்த forever mine கொடுத்து இருக்குல்ல, அது வந்து கட் ஆகிட்டையா.
ஹாலிவுட் படம் தான் வடி இல்லை, அதில் ஒரு வித்தியாசமான மாடலாக இதை செஞ்சுருக்காரு. ஓகே, படங்கள் கூட அப்படி இப்படி வச்சு செஞ்சுருக்காரு. ஓகே, ஆனால் அந்த அந்த லெட்டர் அதை வச்சு நல்லா இருந்துச்சு. இல்லை இனி பிரிண்ட் பண்ணி இனி அதை படம் கூடாது. Forever Mine என்ன அர்த்தம் சொல்லலாம்? காதலி. அதுக்கு என்னடா இங்கிலீஷ்? இதுதான் Forever Mine. ஐயோ என்னப்பா ஓகே தம்பி என்னடா இருக்கிற அண்ணா? ஐயோ ஏசியா கட் பண்ணி போட்டு பொக்கே இல்லையா உங்களுக்கு ஃபேன் இருக்கேன்னு? அம்மா அலங்கரிக்கிறா அரே தம்பி இதே மட்டும் செட் பண்ணிடுறா கண்டு. ஆள்கிட்ட சொன்னீங்களோ எங்கள் ஏக்கலையும் வேறு வேறு லேட் பண்ணி வராங்கன்றா. அப்போ இது நீங்கள் சொன்னீங்களோ ஆள்கிட்ட ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ வைக்க சொல்லி? ஆ ஆள்கிட்ட சொன்னீங்களோ ஃபோட்டோ வைக்க? பிறகு செஞ்சு அனுப்பி போட்டு நான் சொல்லுவேன் சனித்தேன் வைக்கிறது. ஆள் பை மிஸ்டேக் வேணும். ஆள் புதுசாக ஒரு மாடலில் போடிங்க இன்னைக்கு. என்ன வந்துட்டோ அண்ணா வாங்க போஸா பட்டி கண்ணா சின்ன பின்ன வாங்கி கொடுத்தா போஸா? நான் ஒரு படம் கொண்டு அனுப்பினேன்ல, அந்த படம் பிரேம் அது அப்படியே இது பிரிண்ட் பண்ணி வைக்கல. அப்படியே கேட்டுனீங்க. நான் இதுல இருந்து பட்டி பிரிச்சு எடுத்து வைங்க. அதுக்கு நான் தனித்தனியாக அனுப்பிப்பேன் இந்த போட்டோ. ஐயோ நான் நினைச்சேன் அதைத்தான் அப்படி கட் பண்ணி எடுத்து பிரிச்சு வைங்க. அதில் எழுதிருக்கு அந்த Forever Mine. அதுதான் முக்கியமானது. இல்லாட்டி சர்ப்ரைஸே இருக்காது. நடந்த ஓகே ரெட் கலர்ல அழிவிடும். டக்குன்னு கொடுத்தோம் மாட்டது. உங்களுக்கு தெரியாத விளையாட்டுகளோ? நீங்களும் மிஸ் நாங்களும் மிஸ். சரியா சரியா இல்லை அதில் குறை இல்லை. நான் நாளைக்கு இரவு 1 மணிக்கு ஏன்னா அப்படி போட்டு நான் விடியத்தான் பார்த்தேன். அதான் அதான் சொல்லிச்சேன் இப்போ இந்த வெப்பு 1 மணி போட சரியா? நான் விடிய தான் பார்த்தேன். இத்தனை கல்லாம் பார்த்துருக்குமா? இது ஓகே ஓகே அது கேஸ் இல்லை. எழுதி விட்டா ஓகே எழுதுவா கூட்டத்தில் பார்ப்போம். எது மேலே இது அந்த இது பண்ணியா இது பெப்பர் அந்த இது வாங்க பெப்பர் ஓகே. மேலே இந்த இது அந்த 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 நெருப்பு நல்லா இந்த பட்டி எடுத்து வச்சுட்டா போக வேண்டாம். பட்டி ஓகே. இது பட்டி வேறுமா? பெட்டியாடி சித்தப்பாட்டை கொடுத்தா அதில் எரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நேரம் பார்த்து செட் பண்ணுவோம். ப்ரோ நீங்கள் பட்டியும் விற்கிறா? ஆளாண்டே கிடந்தான் தந்த 2 இந்த மூவி. அதுதான் எனக்கு விளங்குது. நீ சொல்ல வரான் Forever Mine அடிச்சா சரி. எங்கே கொஞ்சம் பிரேம் கூட அடிக்கோங்க. இப்படி முன்பக்கம் வைக்க போகிறோம். ஏன் இப்படி தான் வைக்க போகிறோம்ல. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் தெரியும். பர்த்டே அண்ணி வீர்நீரான் இதான் அந்த குறுக்கால குறுக்கால ஆட்டுருக்கோம். இவன் காலில் இந்த நேரம் கட்டினபடியா? இல்லை இது வந்து ஆம்பளை கட்ட கூட கேர்ள்ஸு கட்டவும் நல்லா இருக்கு. மாடல் சூட்டில் அப்படி அதான் நான் இவனா கட்டினேன். எல்லாத்தையும் எடுத்தாலும் ஒன்று அவ்வளோ தான் இருக்கேன். அதை விட சரியா டயர்ட் ஆகக்கூடா. அப்போ நித்திர இல்லை தெரியுமா? இந்த ஃப்ரிட்ஜில் தொட்டு பார்த்தா தெரியும். நடு போட் ஹீட் ஆகும். எங்கடா அந்த ஃப்ரிட்ஜில் நடு போட்டு ஹீட் ஆகுேன்ட்டா? எது சர்ஜி பில்லாம் கேட்கும் இல்லை என்னன்னா அது இந்த ஹீட்டர் சிஸ்டத்தில் இருந்தாலும் இந்த ஃப்ரிட்ஜ் இந்த கூல் ஹீட்டாக விடாதேடா. ஐயா பிஸியாக இருந்தவங்களை குழப்பிட்டோம். நான் சும்மா அப்படி தான் கேட்போம். அண்டைய வந்த நீங்கள் கண்ணா என்ன ஓகே சாப்பாடு நல்லா இருந்தா? என்னப்பா வந்து ரப் பண்ணி சாப்பிட்டேன். இவங்களா சாப்பிட சொன்னது? அது சரி. என்ன சொல்ற பிஸி தெரிந்தாரு உங்களுக்கு பார்த்துக்கள் தானேயா? பொடி ஆடி கொண்டு வண்டிப்பான். இல்லை ஆள் வரக்கூட ஆட இல்லை. நீங்கள் என்ன வீடியோ எடுத்து கொண்டு வந்தா? அதான் அதான் இதை வாங்கி கொடுக்க மாட்டேன். எது என்ன சாமான் டைம் இருந்தால் அவங்க வாங்கிந்தாரு இந்த பர்த்டேன்னு அவள்கிட்ட. ஓ திடீரெண்டு வைஃப்னு சொல்ல பக்கமா இல்லைடா. கொஞ்ச நாள் போகணும். என்னென்னு ரபராடா? நான் மோட்டல் கூட காட்டு. ஐயா இங்கே அண்டையா அந்த சின்ன கேக் உண்டு. அதில் பேமெண்ட் கொடுத்தீங்களா? 2900. மற்றது எங்களோட வெட்டிங் இந்த அந்த இது மற்ற இது எல்லாம் சேர்த்து வச்சலும் ஃபுல்லாக முடிச்ச மாதிரி.
பெரிய வேண்டாம் நல்ல பம்பல் விசாக்க அலட்டா சொல்லுங்க சரி அது கூட ஆயா நீங்கள் சொல்லுங்க நட்பு வேறு இது வேறையா இருக்கும் தொழில் வேறு நட்பு வேறு அட்லீஸ்ட் காணி வித்திருந்தா கூட பரவாயில்ல போயிட்டு தான் ஐயா உண்மையா ஐயா இதுக்கு சாமாடு எடுத்தாச்சா இங்கே பாருங்க இதில் 2 பொப்பர் 2 சுனவு 2 அந்த ஃபயர் இந்த ஒன்று இதில் ஒரு ஹேண்டில் ஒரு ஒன்று பெட்டி ஒரு பெட்டியா 2 பெட்டியா ஒரு பெட்டி 2 பெட்டி ரெண்டு ஒரே டைமில் அடிக்கிறேன்டா அதான் ஒரு பெட்டி தான் உண்டுக்கு 2 ஸ்னோ ஸ்ப்ரே ஓ 2 ஸ்னோ ஸ்ப்ரே 2 அந்த ஃபயர் மற்றது அந்த இது பொப்பர் 2 மற்றது அந்த எழுத்தொண்டு மற்ற கேக்கு அப்போ அந்த 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 கேக்கையும் போடுங்க ஸ்மால் அந்த முதல் இடத்த வையா உண்டு அந்த 2900 அவ்வளோடா 2900 17,400 வருது மற்றது அண்டைக்கு வெட்டிங் கேக்கும் சாமானுக்கும் இருக்கு சரி வெட்டிங் கேக்கும் சாமான் இருக்கல இந்தியானா எவ்வளவு இது 17,400 மட்டும் தான் இருந்துச்சு இல்லை அதான் கேட்குறேன் இப்போ இதுக்கு எவ்வளோ இந்தியா இதுக்கு 10 மற்றது சாமான் காசும் சேர்த்து மற்ற 2,900 நான் சேர்த்து 17,400 சரி கொஞ்சம் லேட்டாக தான் வாங்க கடையை கூட்டிட்டேன் சீக்கிரம் இல்லை இங்கே தான் என்ன பக்கத்தான் தூரம் உண்டா வந்துட்டு போகிறானே உள்ளார விட்டா வீடு தான் 17,000 அப்படின்னா இன்னும் ஓகே ஐயா கேக்கு உங்களை விட்டு யாரை பாருங்க கேக்கு செய்யறதுக்கு அவசரத்துக்கு ஆனால் உங்களை தான் அடிப்போம் சரியா நன்றியா டைம் இருந்தாவா வந்தாரு சரி ஓகே இது இது வெட்டிங்கடா வாங்குற வெட்டி போகக்கூடாது கடையில் யாரு அல்ட்ரா இது வெடி தேவையில்லை இன்றைக்கு வெடி வேண்டாம் வெடி இன்னைக்கு குழப்பி போடும் சும்மா இரவு வெட்டுறக்கு வெடி ஓகே பகல் பண்ண தரதான் பண்ண தரடா ஓ அடைச்சி விடுவோம் ஓகே இதில் விட்டுரும் தப்பாட்டு போயிட்டு வராது ரெண்டு சின்ன பெட்டியே பெரிய பெட்டி அது என்ன ஓகே பெரிய பெட்டி அந்த இது மணிக்கூடு பெட்டி ஓ மணிக்கூடு ஆ ஒரு சோடியோ ஒரு சொல்லி உண்டு உனக்கு வெட்டிலே ஆ எவ்வளோண்டே வெட்டி 100 ரூபாய் கொடுத்துருவோம் 100 ரூபாய் காணாம நீ போடுவேன்ற கருத்து தான் அந்த ஓய் ஓ உங்களோட ஃபங்க்ஷனுகள் என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிதான்டாப்பா ஒரு டைமிங்ன்றது ஒரு காலத்தையும் செய்வாங்க சரி வராது அம்மானது அப்படி செட் பண்ணா அவன் முதல் நாள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் அது என்ன சொல்ல அவங்களுக்கு எல்லாமே கடைசி டைமில் செஞ்சு பழகிட்டுறாப்பா வராங்க எங்கேயும் போகிறேன்னா அப்புறம் இப்போ விட பாரு சில விஷயங்கள் செய்யலையாப்பா இப்போ மாடுக்குள்ள ஓடம் இல்லை அன்னைக்கு சின்ன இடம் அதுக்குள்ள இடம் தான் அதுக்குள்ள இடம் மாடு அதுக்குள்ள போகணுமே அவ்வளோ அறிவு தான் அது மாடுன்னு கூப்பிட்றோம் நாங்கள் அப்பயும் பைக் ஒன்றுங்கிறாப்பா நான் மாட்டு மூலம் உனக்கு பிறகு ஓ ஜனசரவா உண்மையிலே எங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு செட்டே ஆகாதுடாப்பா சத்தியமா ஒன்றுமே டைமுக்கு செஞ்சு விளையாடு எக்ஸ்கூஸ் மீ இவளுக்கிட்ட இருக்கியாடாப்பா ஹலோ குளிச்சு முடியலையா இன்னும் ஓ குளிக்கல இன்னும் வாங்க டைம் ஆச்சு அப்பா நம்மளுக்கு நினைக்கிறேன் சரி ஆ மறுபடியும் ஒரு பிறந்த வாழ்த்துக்கள் இப்போதான் முடியுமா இருக்கியா இந்த வேலையெல்லாம் சரி வாங்க என்னது போகிறோம் தெரியுமே உங்களுக்கு இப்போ ஒரு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்க சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் ரைனிக்கா அவங்கள கவனிங்க நீங்கள் கவனிக்கணுமாக்கா விழுந்து கவனிங்க ஓ விழுந்து கவனிங்க எது ஓ இல்லை சொல்கிறேன் அவ்வளோ ஒரு இருண்டா மேங்கட
அதான் அந்த லைட் போட்டா வீடியோவே செய்யல. லைட் போட்டா வீடியோவே செய்யல. சரி சரி. இங்க இருந்து ஒரு போக்கஸ் அடிச்சு விடலாம். அந்த போக்கஸ் செட் பண்ணா இல்லை போல என்ன ரைட். அங்க பயங்கர ரேட் அங்க இருந்து போடா. இது ஓகே தான் இருக்கு. நீங்கள் இதை கண்டோன்னு போக்கணும். இது நான் கவனிக்கவே இல்லையாண்டு எப்போ அந்த ஃபோட்டோ உண்டே நம்ம பல்லாரி இருந்து பார்த்தோன்னு இருந்தாலும் நான் சும்மா தான் வீடியோ கப்பு தான் இருக்கும் சர்ப்ரைஸுக்கு. எப்போ என்ன அந்த லைட்டு இருந்தால் தேவையில்லைன்ற ஓகே சரியா. வாங்குது ஆரை பிடிச்ச ஹெல்ப் கொடுவோம். தோழி விடுவோம்பா ஓடி அக்கா வாங்க இருங்க அனு போய் ஹெல்ப்புக்கு இல்லைங்க அகினி அப்போ அனு ஏதாச்சும் கேட்சோன்னு இல்லை பாருண்டாக்கன் இந்தியா போகாத வார்த்தையே வராது படிவா இருக்கு. நீங்களும் மேக்கப் பண்ணுவீங்க நீங்களோட தான் சார் சாரி ஹெல்ப் பண்ணி படிவேன். தேங்க்யூ. கேக் நல்லா இருக்கு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இன்னும் அவர்கிட்ட நான் போகிறேன் வைக்கி மற்ற ஆள் ஒரு ஆளை கூப்பிடுறோம்மா. தமிழ்குடி என்ன அழைக்கிறார் நான் போயிட்டு வரட்டா இருக்கா இல்லை லைப்ரரி கொஞ்சம் நிற்கலாமாக்கா. இது எமர்ஜென்சி தனியா விட்டா கண்டியா வழக்குங்க நாள் கிடக்கு அங்கே நிற்கிறாங்களே எங்காட்டு எங்காட்டி பண்ணுறீங்க. இப்போ அம்மா கூப்பிடுவோம் மூவாவை வாங்க அம்மா உதவிக்கு. இங்கே தான் வெளியில் போயிட்டு இதுக்கு சாரோக்கா தான் சரி. அதான் டெக்கரேஷன் நல்லா இருக்கு. அதுதான் கேக்கு நல்லா இருக்கு. இங்க வர மாதிரி போறேன். அதுதான் இது சோறு கொண்டு தான் சரி எனக்கு. அனுபவம் வரட்டா ஒரு இறங்கி இல்லை மேலே வச்சு பாரு.
கதைப்போமா? ஓகே நீங்கள் சரி. ஹலோ வணக்கம். வணக்கம். நாங்கள் அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரிலேருந்து வந்துட்டுருக்குறோம். என்ன பேர் உங்களுக்கு? விதுஷா. விதுஷா. சரி, விதுஷாக்கு இன்றைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்கள் விஷ் பண்ணி எங்கள் மூலமாக ஒரு சில கிஃப்ட்ஸை வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி போகுது பிறந்தநாள் எல்லாம்? நல்லா போகுது. நல்லா போகுது. சந்தோஷமாக போய் கொண்டிருக்குது. அழகான ஒரு செலிப்ரேஷன். லைட்ஸுக்கு நடுவில் நீங்களும் ஒரு ஸ்டார் மாதிரி அப்படி ஜொலிக்கிறீங்க இன்றைக்கி. அப்படிலாம் சரி, ஓகே. செம க்யூட்டாக இருக்கிறீங்க. அந்த லைட்ஸோடு சேர்த்து உங்களோட வெளிச்சமும் அந்த பிரகாசமாக இருக்குது உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. எத்தனையாவது வயசு பிறந்த நாள் இது? 22 23 22 22வது 23 ஸ்டார்ட். சரி, ஓகே. 22வது பர்த்டே. சரி, இந்த 22nd பர்த்டே ஒரு ஹாப்பியான பர்த்டேயாக இருக்கணுமா, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணி பார்க்கணுமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் நினச்சி தான் இந்த கிஃப்ட்டை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. முதலாவதாக பொக்கே அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, ஒரு கலர்ஃபுல்லான பொக்கே அனுப்பியிருக்காங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்போவும் கலர்ஃபுல்லாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அன்பான வாழ்த்துக்களோடு தான் இதை அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, இந்த பர்த்டேக்கு உங்களுக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு.
சரி, வெட்டிங்க்கு அப்புறம் வர ஒரு ஸ்பெஷலான பர்த்டே உங்களோட லைஃப்பில். அப்போ இது உங்களுக்கு எப்போவும் ஒரு ஸ்பெஷலான பர்த்டேயாக இருக்கணும், மறக்க முடியாத பர்த்டேயாக இருக்கணும், நிறைய மெமரிஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பி விட்டுருக்காங்க. யாராக இருக்குமென்று நினைக்கிறீங்க அனுப்பினது? வேறு யார்? என் ஹஸ்பண்டாக தான் இருக்கும். சரி, ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருப்பேன். அப்படி தான் நினைக்கிறீங்களா? அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் உங்களோட ஹஸ்பண்ட் அனுப்பியில்லை. ஹஸ்பண்ட் இல்லை, ஃபாரின்ல இருந்து தான் ஒரு ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் இன்னும் கிஃப்ட் தர இல்லையா? தந்தாரா தர இல்லையா? அவர் தருவார். தருவார் தருவார், இனித்தான் தருவார். அப்போ இன்னும் மட்டும் வர இல்லை கிஃப்ட், அப்படியா? ஏன் தர இல்லைன்னு கேட்க இல்லையா நீங்கள்? இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தராட்டியும். சரி, அப்போ கிஃப்ட் வராட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு இது வேண்டி தரணும் அது வேண்டி தரணும்ன்ட்டு சண்டை பிடிக்கிற வைஃப் இல்லை. இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ ஹஸ்பண்டே ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்ல வாரீங்க? அவரே கிஃப்ட்டு தான். சரி, ஓகே. அப்போ ஹஸ்பண்டே கிஃப்ட் தான், அதனால் நான் கிஃப்ட் ஒன்று எதிர்பார்க்கல அப்படின்னு வேறு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களோட ஹஸ்பண்ட் இதை அனுப்பியில் வேறு ஒரு ஆக்கள் தான் அனுப்பியிருக்காங்க. உங்களோட வெட்டிங்குக்கும் கிஃப்ட் பண்ணணுமென்று ஆசைப்பட்டவங்களா? அப்போ அண்டைக்கு வந்து கொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக போயிட்டு, அப்போ உங்களோட பிறந்தநாள் மண்டைக்கு வர வழியா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு தான் அனுப்பி விட்டுருக்காங்க. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த கிஃப்டை நாங்கள் பார்ப்போம். என்ன? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போமா என்ன கிஃப்ட்டுண்டு? சரி, உங்களுக்காக ட்ரெஸ் அனுப்பியிருக்காங்க. பிடிச்சிருக்கா ட்ரெஸ்? பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கு உங்களோட பர்த்டேக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு. ஹாப்பியாக வந்தது? சந்தோஷம். எத்தனை பிறந்தநாள் நடந்தாலும் இந்த பிறந்தநாள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பிறந்தநாளாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நிறைய மெமரிஸோடு கூடின பிறந்தநாளாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் சிங்கிளாக உங்களோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணிப்பீங்க. இப்போ ஒரு லைஃப் பார்ட்னரோட உங்களோட பர்த்டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ இது எப்போவுமே ஒரு ஹாப்பியான பர்த்டேயாக இருக்கும், அப்படி தானே? சரி, எப்படி போகுது உங்களோட வெட்டிங் லைஃப்? நல்லா போகுது. சரி, 2 daysல வந்து கேட்குறீங்களே அக்கா இப்படி என்ன நினைக்கிறீங்கண்ணே, அப்படி தானே? எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன். சரி, ஓகே. அப்போ இந்த வெட்டிங்க்கு அப்புறம் வர இந்த பர்த்டே ஒரு ஹாப்பியான பர்த்டேயாக உங்களுக்கு இருக்கணும் மட்டும் தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் வந்திருக்கு. சரி, யார்கிட்டேருந்து வந்ததா இருக்குமா? யார் அனுப்பியிருப்பா? ஃபாரின்ல இருந்து தான் அனுப்பி விட்டுருக்காங்க. ஃபாரின்ல இருந்து? எந்த நாடுன்னு சொல்லுங்க. நாடை சொன்னால் கண்டுபிடிச்சிடுவீங்களா? நோர்வே? இல்லை, அப்படியா? நீங்கள் நாடை தானே கேட்டீங்க, அதான் சொன்னேன் நான். இல்லை, இவங்க அனுப்பினவங்க யார்? அனுப்பின ஆட்கள் இருக்கிற நாட்டை சொல்லவா? ஆஸ்திரேலியா? யாரும் இல்லை. ஆனால் நோர்வேலேருந்து தான் வந்திருக்கு. சும்மா சொல்கிறேன். சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்டை நாங்கள் பார்ப்போம். என்ன? நேடியா வரேன். அது தோழி சப்போர்ட். சரி, அனுவக்கா கிட்ட நில்லு கொஞ்சம். சரி, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளை விட்டுருக்குது. ஒருவேளை அவள் தான் கிஃப்ட் அனுப்பினாவோ தெரியல. சரி, இது யாரா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க அனுப்பினது?
சாரி கட்டுறது பிடிக்குமோ? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அப்போ அதான் சாரி எல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க என்ன. சரி, யார்கிட்ட இருந்து வந்ததா இருக்கும் கிஃப்ட்? சரி, யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. நான் இவர் ஹஸ்பண்டை தான் சொல்லுவேன். நீங்கள் ஃபாரின் என்ன? சரி, ஹஸ்பண்டை தான் நீங்கள் இப்போவும் நினச்சி கொண்டிருக்கிறீங்க. அவர்கிட்ட வந்ததாக தான் இருக்குமேட்டு. சரி, அவர் எவ்வளோ மனசு கஷ்டப்பட போகிறார். நான் ஒரு கிஃப்ட்டை பிள்ளைக்கு அனுப்பியிருக்கலாமே, இப்படி அனுப்பாம விட்டுட்டேனே அப்படின்ட்டு சொல்லி அவர் எவ்வளோ யோசிக்க போகிறார். இனித்தான் எதுவும் ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சுருக்கிறாரோ தெரியல. சரி, அனுப்பினாக்கள் யோசிக்க போகிறாங்க. நாங்கள் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம், எங்களை சொல்லலை. ஹஸ்பண்டை சொல்லி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு நினைக்க போகிறாங்க. சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்டை நாங்கள் பார்ப்போம் என்ன. சரி, என்னவா இருக்குமென்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பாக்ஸை பார்க்க கோல்டு மாதிரி இருக்கு, உள்ளுக்கு இருக்கு. சரி, பாக்ஸை பார்க்கத்தான் கோல்டு மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள எம்டி பாக்ஸாக கூட இருக்கலாம். எதுவும் இருக்கிற மாதிரி தெரியுதா? எனக்கு தெரியல. அப்போ எம்டி பாக்ஸ் தான், திறந்து பார்ப்போம். சரி, உங்களுக்காக கோல்ட் ரிங் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யாருமே ஒருத்தவங்களோட லைஃப்பில் நீங்கள் தங்கமாக இருக்கிறீங்க, அதான் உங்களுக்கு தங்கம் எல்லாம் கிஃப்டாக வந்திருக்குது. அந்த ரிங் இப்போ நீங்கள் போடாதீங்க, நான் போடுறதுக்கு டைம் வரும், அப்போ சொல்கிறேன் போடுங்க. சரி, அதை வச்சுருக்கேன். சரி, முதல்ல அடுத்த சொன்னால் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போமா? சொன்னால் கண்டுபிடிப்பீங்களா? சொல்லவா? சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கூட டீயில் ஸ்டார்ட் பண்ணுது. சாரி ஏயில் ஸ்டார்ட் பண்ணுது. யாரா அது? இந்த ஏ லெட்டருக்குரிய சொந்தக்காரால் யாருன்னு யோசிக்கிறீங்களா? சரி, கடைசியாக சொல்லுவேன். சரியா, யாருன்னு? சரியா, அப்போ நான் சொல்லும்போது யோசிக்க போகிறீங்க, அச்சச்சோ இவங்கள சொல்ல விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்ததான் இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை நாங்கள் பார்ப்போம் என்ன. சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க. சரி, இது என்ன கிஃப்ட்? இதுவும் ரிங் தான் என்ன, கோல்டு ரிங் வந்திருக்கு. அப்போ 2 ரிங் வந்திருக்கிறபடியா அப்போ 2-3 பேர் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட்டை அனுப்பியிருக்காங்க. அப்படித்தானே யோசிக்கிறீங்க? கெஸ் பண்ண எல்லாமே இருக்கு. சரி, கெஸ் பண்ண எல்லாமே இருக்கு. சரி, ஒரு ரிங் ஒரு ஆள் ரெண்டா ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. இது 2 பேர் தான் சேர்ந்து செய்திருக்காங்க போல இருக்கு. 2 ரிங் கொடுத்து விட்டுருக்காங்க. இல்லை 2 கையிலையும் போடட்டு மட்டும் கொடுத்து விட்டுருக்காங்களோ? நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. ஏனக்கா என்ன இவ்வளோ குழப்புறீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வாரீங்க சொல்லாம. சரி, இன்றைக்கு இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்கு. ஹாப்பியா? சந்தோஷம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இப்படியெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமெண்டு? இல்லை, எதிர்பார்க்கல. உண்மையாக எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்க்காம ஒரு கிஃப்ட் வாரது எப்போவுமே ஒரு மெமரிஸை கொடுக்கும். வாழ்க்கையில் அது ஒரு அழியாத ஒரு கதையாக இருக்கும் எங்களோட லைஃப்பில். சரியா, நீங்கள் எப்போவுமே நினச்சி பார்க்கும்போது இப்படி ஒரு கிஃப்ட் வந்தது, அதுவும் இந்த பர்த்டேக்கு இப்படி சர்ப்ரைஸாக வந்ததுன்னு நினைக்கக்குள்ள அது நீங்கள் ஒரு காலத்தில் நினச்சி பார்க்கும்போது இப்படி வந்தது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரியாக உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக. சரி, அப்படி தானே? சரி, என்ன கிஃப்ட்னாலும் யாராவது டிரெக்டாக தந்தா அது ஓகே, தந்ததாக தான் இருக்கும். இப்படி சர்ப்ரைஸாக தரப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக சந்தோஷமாக இருக்கும். என்ன? சரி, அடுத்ததா இன்னும் ஒரு கிஃப்ட்னு சொல்ல மாட்டேன், கிஃப்டெல்லாம் முடிஞ்சுது. சரி, யார்கிட்ட வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? சரி, பார்க்குறதுக்கு முதல்ல நான் உங்களோட ஃபஸ்ட்டுக்கே உங்களோட கையில் பொக்கே தந்தேன் நான். சரியா, அந்த பொக்கேக்கு ஒரு வேலை வந்திருக்குது. என்ன வேலை? சரி, உங்களோட ஹஸ்பண்டை நீங்கள் கூப்பிடுங்க.
பேரு மாறிட்டாங்க கல்யாணத்தோடு கிருஷ்ணா பொக்கே எடுக்க சொல்லு இல்லை எங்கட மைண்ட் அப்படியே ஹேக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அடுத்ததாண்டு. அதான் சரி அனுப்பினார்கள் பொக்கே என்னமோ விஷ் பண்ணி கொடுக்கத்தான் அனுப்பினவங்க. அதோட அவங்களோட ஆசையாக அவங்களோட கையால் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணி வைக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த பொக்கே எடுத்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க. இப்போ அஃபிஷியலி வைஃப் அப்போ எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன தோணுதுன்னு அதை சொல்லி வெளிப்படையாக கொடுக்கணும் அந்த பொக்கே. யார் அனுப்பினது? அவன் கோயிக்க வேணாங்க. கோயிக்க மாட்டாங்க. என்ன சொல்ல முதல்ல இருந்தா சரி சரி இப்போ இந்த ஒரு செகண்டில் உங்களோட ஒய்ஃபை நினைக்கிறப்ப என்ன தோணுதுன்றதை வந்து வடிவாக சொல்லி கொடுங்க. கணக்க சொல்லாங்க. இப்போ இந்த ஒரு செகண்டில் உங்களோட ஒய்ஃபை நினைக்கிறப்போ என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. சொல்லிட்டேன். நான் நான் திரும்ப சொல்லல. உங்களோட மைண்ட் சரி உங்களோட மனசுல என்ன தோணுது அப்படின்றத அவக்கு சொல்லி கொடுங்க. என்ன இல்ல ஓகே ஓ இப்படியே அதெல்லாம் கட் பண்ணி விடுங்க அக்காவையே கட் பண்ணி விடுங்க. ஐயோ சரி பொக்கே கொடுக்க சொன்னதா நான் சொல்கிறேன். அப்படியே பொக்கே கொடுத்தாச்சுது அவளோட கையில் 2 ரிங் கொடுத்தேன் நான். அந்த ரிங்கையும் உங்களோட கையால் போட்டு விடுங்க வாங்க. எங்கேயா இருக்கு? சரி எல்லாத்தையும் கழட்டி வேண்டிட்டு இதை மட்டும் போட்டு விடுங்க. வா இது இந்த விரோத செட்டாம். கலட்டிட்டீங்களா ஒன்று வந்து உடனே சொல்லிவிடுங்க. ஓகே போட்டாச்சு. சரி கொஞ்சம் உள்ளுக்க வாங்க கிட்டியா நெட்டியா அனுப்பான். சரி வெட்டிங்க்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு செலிப்ரேஷன் உங்களோட லைஃப்பில் இந்த பர்த்டே நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல க்ரியேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் செய்ய சொன்னேன். நல்லா இருந்துச்சு தானே? ஹாப்பி தானே? சரி நீங்கள் யாரை நினைக்கிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினது? நான் இவரை மட்டும் தான் நினைக்கிறேன், வேற ஒருத்தர் மைண்டுக்கு வேற. சரி சரி யார் இருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மேலே. சரி ஓகே நாங்கள் ரிவீல் பண்ணிடுவோம். அதையே கொஞ்சம் வித்தியாசமாக தான் ரிவீல் பண்ண போகிறேன் ஒரு அழகான ஒரு கவிதையோட. திருமணத்திற்கு பின் வரும் உன் முதல் பிறந்த நாள் என்று என் வாழ்க்கை புத்தகத்தில் அழகான அத்தியாயமாக வந்தவள் நீ. என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் அன்பாக நிறைந்தவள் நீ. மனைவியாக வந்தாலும் என் உயிரின் பாதியாக மாறி சிரிப்பில் மகிழ்ச்சியையும் அன்பில் அமைதியையும் தந்தவள் நீ. உன் கரம் பிடித்த நாள் முதல் வாழ்க்கை இன்னும் அழகாகி போனது. உன்னுடன் நடக்கும் ஒவ்வொரு நொடியும்
என் மனதில் பொக்கிஷமாக மாறியது. உன் கண்களில் கண்ணீர் வராமல், உன் உதடுகளின் புன்னகை குறையாமல், என் அன்பின் அரவணைப்பில் என்றும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என் அன்பு மனைவியே. என் வாழ்க்கையின் மிக அழகான பரிசு நீதான் அப்படின்னு சொல்லி இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களோட ஹஸ்பண்ட் தான் அனுப்பியிருக்காங்க. சரி, அப்போ அக்காவுக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளவும் கொண்டு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி, ஓகே. ஒரு விஷயத்த வந்து டைரெக்டாக கொடுக்குறதுக்கும் சர்ப்ரைஸாக கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களோட ஹஸ்பண்ட் தான் நினைச்சிருக்காங்க. கூடவே இருந்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்கு ஹஸ்பண்ட் இருந்து. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. சரி, ஒரு கிஃப்ட்டும் தரையிலேருந்து வேறு கவலைப்பட்டீங்க, வந்துட்டுது கிஃப்ட்டுன்னு. இல்லை நான் கவலைப்படையில சொன்னேன். அப்படியே சொன்னீங்களா? ஏப்பா சரி, என்ன சொல்ல போகிறீங்க ஹஸ்பண்டுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினதுக்கு? கவிதை ஒன்று சொல்லுங்க. கவிதையெல்லாம் எனக்கு வராது. இப்போ எந்த பேர் சொல்லுங்க, அதே கவிதை. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அப்போ சந்தோஷம் என்ன அக்காக்களை அனுப்புவோம். சரி, ஓகே. சரி, அடுத்த சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், இந்த 2 பேரும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திச்சு கொள்கிறோம். சரி, இந்த வெட்டிங் மூமெண்ட்டை பார்க்கறதுக்காக நாங்களும் நிறைய நாள் வெயிட் பண்ணாங்க. லாஸ்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டில் கூட நான் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இதை இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். சரி, அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களோட ஹஸ்பண்ட் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எப்போ நீங்கள் 2 பேரும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் பிரார்த்திச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு டைம் தந்ததுக்கு. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ கடிஞ்ச உண்டாங்க வீடியோ பார்க்குறவங்களும் மற்ற சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து என்ன சொல்ல உங்களோட அன்பான சர்ப்ரைஸ் பண்ணுறது Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday.